Lecture 2 Properties of Dirac Delta Function Continued. முதல் லெக்சர்ல Dirac Delta Function என்ன அதில் ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய கண்டினியூஷனாக Dirac Delta ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் ஃபோரியர் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் Dirac Delta ஃபங்க்ஷன். அஃப்கோர்ஸ் ஃபோரியர் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அடுத்த செமஸ்டரில் தான் இருக்குது. அந்த டெஃபினிஷனை மட்டும் எடுத்து அந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். காட் யூஸ்ட் பியூட்டிஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் இன் கிரியேட்டிங் த வேர்ல்டு. டிராக் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, காட் யூஸ்ட் பியூட்டிஃபுல் மேத்தமெட்டிக்ஸ், ரொம்ப ரொம்ப அழகான கணிதத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு இறைவன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்காக. ஸோ ஒரு 5வது ப்ராப்பர்ட்டி, 4 ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 5வது ப்ராப்பர்ட்டி, ஃபார் வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ. இது வி ஹேவ் டு ப்ரூவ். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, கேஸ் 1 எக்ஸு ஏக்கு அன்ஈக்குவலாக இருக்கலாம், எக்ஸு ஏக்கு ஈக்குவலாக இருக்கான்னு 2 கேஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். கேஸ் 1ல் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. அப்போ டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட் வந்து 0 ஆகாமல் இருக்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகிடும். ஸோ டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் 0 எவ்ரிவேர் எக்ஸப்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பிகம்ஸ் 0. அதான் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் 0 இஸ் ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் ஏ. இங்கேயும் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏன்னா 0. ஸோ இங்கே எஃப் ஆஃப் ஏ அப்படியே இருக்குது, இங்கே ஒரு 0, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே ஒரு 0. ஸோ திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன். அதனால் அது இன்ஃபினிட்டி எங்கேயும் ஆகாது. ஆக 0னால இதை மல்டிப்ளை பண்ணாலும், 0னால எஃப் ஆஃப் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் 0 0ன்னு வரும். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் த கேஸ் 1. ஸோ இந்த ஐடென்டிட்டி இஸ் ட்ரூ whenever x is not equal to a. Since delta x is equal to 0 when x is not equal to 0. இதான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கேஸ் 2 x is equal to a இருக்கிறப்ப, x is equal to a னா x இருக்கிற இடத்துலலாம் ஏன்னு போட்டுக்கிறோம். அப்படிதான் இந்த ஐடென்டிட்டியில் x வர்ற இடத்துலலாம் ஏன்னு போட்டுக்கிறோம். f of a x இருக்கிற இடத்துல ஏன்னு போட்டுக்கிறோம். டெல்டா a minus a is equal to f of a டெல்டா a minus a. இது ஆப்வியஸாகவே பார்த்தாலே they are equal. f of a எல்லாமே சேமாக இருக்கு. ஸோ இந்த செகண்ட் கேஸும் இது திஸ் ஐடென்டிட்டி இஸ் ஓகே, ட்ரூ. இன்னொரு ப்ராப்பர்ட்டி, x டெல்டா x is equal to 0ன்னு we have to prove. ஸோ இந்த கேஸில் ஒரு வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்துருக்குறோம், f of x. அதை இங்கே முன்னாடியும் இதுலேயும் போட்டு பெருக்கி இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதை we have to prove this is equal to this one. அல்லது we have to prove minus infinity to plus infinity f of x into this one into dx. ஸோ இதில் இன்டகிரல் minus infinity to infinity f of x dx. அதே மாதிரி இங்கேயும் minus infinity to infinity f of x dx. அஃப்கோர்ஸ் இங்கே 0 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இந்த இன்டகிரல் வித் டிஎக்ஸோட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இது ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். அல்லது ஃபார் எனி ஃபங்க்ஷன் இது ட்ரூன்னா தேர் இந்த உள்ள இந்த மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இதை ஈக்குவல் டு இதுன்னு வி வாண்ட் டு ப்ரூவ். அஃப்கோர்ஸ் இங்கே 0ன்னு இருக்குது, 0னால மல்டிப்ளை பண்ணுறப்ப இது வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன், இது இன்ஃபினிட்டி ஆகாது. ஆனால் 0னால மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு கிடைக்கும். ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வி ஹேவ் டு ப்ரூவ். ப்ரூவ் பண்ணோம்னா இது ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். Using the property of the Dirac delta function for any well behaving function f of x,
minus infinity to infinity f of x delta x dx is equal to f of 0. This is the property. Dirac delta function எல்லா இடத்துலையும் 0 1 இருக்கும். ஆனா x is equal to 0ல இது infinity ஆகும். இந்த இன்டெக்ரல் வந்து 1 ஆகும். ஸோ இது f of 0 இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது ப்ராப்பர்ட்டி அல்லது இது டெஃபினிஷன் ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இங்க உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. இங்க f of xன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆன்சர் f of 0ன்னு போடணும். இங்க f of x மட்டும் இல்ல, அது கூட f of x டைம்ஸ் x another ஒரு xம் இருக்கு. ஸோ இங்க ஃபங்க்ஷன் வந்து f of x டைம்ஸ் x. ஆக டெல்டா x dx இன்டு f of x இன்டகிரேட் பண்றப்ப அந்த ஃபங்க்ஷன் அட் 0ன்னு போடணும். ஆக நம்மகிட்ட இங்க என்ன இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ங்கிறது f of x அண்ட் ஒரு x ஓட சேர்ந்து இருக்குது. இதுல 0ன்னு நம்ம போட்டோம்னா f of 0 இன்டு 0ன்னு வரும். therefore இந்த இதை அப்படியே எடுத்து எழுதுறப்ப f of 0 இன்டு மல்டிப்ளைடு பை 0. இது வந்து இன்ஃபினிட்டி ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறோம். வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன். அதனால ஏதோ சம் நம்பர் அது 0னால பெருக்கிறப்ப 0ன்னு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இஸ் an even function. So delta x is equal to delta minus x ன்னு we have to prove. இப்பவும் இங்க f of x dx எல்லாம் பெருக்கி minus into infinity பண்ணி எல்லாம் equal we can show. So we have to prove that இங்கேயும் f of x dx integral அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் இது equal to இதுன்னு we have to prove. இது ப்ரூவ் பண்ணாலே இது equal to இதுன்னு ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். ஸோ இங்க இது f of 0 தான். இது இப்போ தான் சொன்னோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ல முக்கியமான ப்ராப்பர்ட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி f of x டெல்டா x dxங்கிறது f of 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து f of 0 is equal to this one அப்படின்னு we have to prove. ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை f of 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். இதை ப்ரூவ் பண்ணதுன்னா மேலே உள்ள இதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். இங்கே டெல்டா ஃபங்க்ஷனில் உள்ள என்ன இருக்குதோ அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். y equal to மைனஸ் எக்ஸ். தென் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy is equal to மைனஸ் dx. லிமிட்டு when x is equal to மைனஸ் இன்ஃபினிட்டி தென் y is equal to ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஏன்னா இந்த சைன்னால மாறுது. when x is equal to infinity then y is equal to minus infinity. ஸோ நம்ம லிமிட்டை மைனஸ் ப்ளஸ் மாறி இருக்கும். dyங்கிறப்ப ஒரு மைனஸ் dx வரும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இந்த இன்டகரில் எழுதுகிறப்ப this right hand side is equal to minus infinity to plus infinity f of x delta minus x dx is equal to the right hand side is equal to இங்க லிமிட்டை மாற்றணும்னு சொன்னால் அதனால் இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி கீழையும் மைனஸ் இன்ஃபினிட்டி மேலேயும் வந்துடுது. dx is equal to மைனஸ் dy. அதனால் இங்கே ஒரு மைனஸ் dy வருது. அப்புறம் f of x இருக்கிற இடத்துல என்ன போடணும், மைனஸ் ஒய்ன்னு போடணும். அதனால் f of மைனஸ் ஒய் டைம்ஸ் டெல்டா மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ்னா ப்ளஸ் ஒய்ன்னு போடணும். ஸோ நமக்கு இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இந்த இன்டகரில் மாற்றி எழுதியிருக்கிறோம். இப்போ லிமிட்டை ரெண்டையும் மாற்றுறப்ப இந்த மைனஸ் சைனை உள்ளார கொண்டாந்துடுறோம். மைனஸ் அப்சர்வ் ஆகிடுது. ஸோ மைனஸை உள்ளே அப்சர்வ் ஆகிடுது. லிமிட்டை மேலே எங்களையும் மாற்றுறப்ப மைனஸ் ஆஃப் தேட் ஒன்னு வரும். ஸோ அந்த மைனஸை உள்ளே அப்சர்வ் பண்ணி லிமிட்டை மாற்றிருக்கிறோம். மற்றது எல்லாம் சேம் திங். ஸோ இதே மாதிரி உள்ள ஏற்கனவே இந்த ஃபார்முலா மாடலில் தான் இருக்குது. f of மைனஸ் ஒய் டெல்டா ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன இருக்குதோ அதில் அந்த ஃபங்க்ஷனை எழுதி ஒய் ஒரு இடத்துல 0ன்னு போடணும். ஸோ f of மைனஸ் 0ன்னு இருக்கும். f of மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 0 f of 0. தேர்ஃபோர் f of 0ன்னு வந்திருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கிறோம். ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து ஆரம்பித்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோ பண்ணியிருக்கிறோம். அதாவது இதிலிருந்து இதில் ஆரம்பித்து இங்கே ஷோ பண்ணியிருக்கிறோம். தே ஆர் ஒன் த சேம்னு ஷோ பண்ணியிருக்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் இது எல்லா ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக எனி வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷனுக்கு இது ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஈக்குவலுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்.
நெக்ஸ்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ராப்பர்ட்டி தான் இங்க பயன்படுத்தியிருக்கிறோம். இன்டெக்ரல் f of x டெல்டா x dx is equal to f of 0 அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்க பயன்படுத்தியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒண்ணு. Dirac delta function is a symmetric function. Delta x minus a is equal to delta a minus x ன்னு we have to prove. ஸோ இப்பவும் அதே சேம் கேம் தான். ரெண்டு பக்கமும் f of x dx இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டிய சேர்த்து விட்டுருக்கிறோம். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு இதுன்னு we want to prove. இது ஏற்கனவே தெரியும். மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி f of x டெல்டா x மைனஸ் a dx is equal to f of a அப்படின்னு ஆல்ரெடி we have proved. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி நினைக்கிறேன் we have proved. ஸோ அந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிலேருந்து இது f of aன்னு வருது. இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ இதை தான் we have to prove. இங்கேயும் அதே மாதிரி அந்த பிராக்கெட்ல என்ன இருக்குதோ அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ y is equal to a minus x, then dy is equal to minus dx. என்னங்க a is constant. So minus dx. When x is equal to minus infinity, then y is equal to plus infinity. இங்க இந்த a is very small number, infinity கம்பேர் பண்றப்ப, அதனால இங்க 0 மாதிரியே கூட நீங்க நினைச்சுக்கலாம். when x is equal to minus infinity, x வந்து minus infinity இருந்ததுன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ plus infinity ஆகும். ஏங்கிறது of course very small when we compare with infinite. So y is equal to infinity. அதே மாதிரி when x is equal to infinity, இங்க minus infinity ஆகுதுல்ல, இங்க ஏங்கிறது ஸ்மால் நம்பர். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டினால y becomes minus infinity. ஸோ லிமிட்டினுடைய சைன் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ லிமிட்டினுடைய சைனு மாறுகிறது. இங்கே டிஒயில் ஒரு சைன் மாறுது. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளமே மாறுதான், ப்ரீவியஸ் ப்ராப்ளமே மாதிரி தான். ரைட் ஹேண்ட் சைடு திஸ் ஒன் அது அப்படியே காப்பி பண்ணி தான் எழுதியிருக்குது. இந்த மைனஸ் சைன் dx is equal to minus dyன்னு இருக்கிறதுனால உள்ள வரக்கூடிய மைனஸ் சைன், அப்புறம் லிமிட்டு வந்து மாறி இருக்குதுங்க. எக்ஸ் ஒய்யா மாத்துறப்ப லிமிட்டினுடைய இது மாறி இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி கீழே, மைனஸ் இன்ஃபினிட்டி மேலே. ஸோ இந்த மைனஸை இந்த லிமிட்டை மாற்றுவதற்காக பயன்படுத்திக்கிட்டுறோம். மைனஸை உள்ளே அப்சார்ப் பண்ணோம்னா கீழே மைனஸ் இன்ஃபினிட்டி, மேலே ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு ஆகிவிடும். இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. அந்த ஃபார்முலா படி அங்கே ஃபங்க்ஷனை எழுதி ஒய் இருக்கிற இடத்துல 0ன்னு போடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இருக்கிற இடத்துல 0ன்னு போட்டால் எஃப் ஆஃப் ஏன்னு வரும். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முடிச்சிருக்கிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி? இதே ப்ராப்பர்ட்டி தான். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒரு இடத்துல 0ன்னு போடணும். இங்கே எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒய் தான் இன்டகிரேட்டிங் வேரியபிள். ஸோ ஒய் ஒரு இடத்துல 0ன்னு போடணும். எஃப் ஆஃப் ஏன்னு வருகிறது. ஓகே, நெக்ஸ்ட். இது கொஞ்சம் ஹார்டான ப்ராப்ளம். டிராக் டெல்டா ஃபங்க்ஷனில் என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ பேசி இருந்த ஒரு 8 ப்ராப்பர்ட்டியும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஜெனரல் ப்ராப்ளம். இதுக்குள்ளே தான் மற்ற இது எல்லாமே இருக்குது. ஸோ டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஐ டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஜி டேஷ்ட் எக்ஸ்ஐ. இங்கே எக்ஸ்ஐன்னா என்னன்னா ஆர் ஜீரோஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் எந்த இடத்துலலாம் 0 ஆகுதோ அதைத்தான் நம்ம எக்ஸ்ஐன்னு சொல்கிறோம். x1, x2, x3 எக்ஸெட்ரா. ஸோ இது ஒரு முக்கியமான அல்லது ஜெனரல் ப்ராப்ளம். ஸோ இது மாடுலஸ் தெரியும். ஜி டேஷ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே எக்ஸைஸ் ஆர் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அதைத்தான் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லுதோம். அல்லது ஜி ஆஃப் எக்ஸ் எங்கெல்லாம் 0 ஆகுதோ ஸோ இது ஜீரோஸ் ஆஃப் த ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ x1, x2, x3ல எல்லா இடத்துலையும் ஜி ஆஃப் எக்ஸ் பிகம் 0. திஸ் இஸ் த மோஸ்ட் ஜெனரல் ப்ராப்பர்ட்டி. இதுதான் மோஸ்ட் ஜெனரல் ப்ராப்பர்ட்டி.
ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுவரை பார்த்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் இதுக்குள்ள தான் இருக்குது. நம்ம பார்த்த 8 ப்ராப்பர்ட்டி இதுவரை பார்த்தோமே, அது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது. அதை விடயும் ஜாஸ்தியா இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுகிறது. அதனால ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டிய மட்டும் எடுத்து நானு, அது இது இது ஒரு ஜெனரல், அதுக்குள்ள ஒரு பர்ட்டிகுலர் கேஸ் தான் இது அப்படின்னு ப்ரூவ் பண்ண விரும்புறேன். டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2a டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் டெல்டா எக்ஸ் பிளஸ் ஏ வென் ஏ இஸ் கிரேட்டர் than 0 அப்படின்னு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வி ஹேவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட். ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. இத ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உண்மை அப்படின்னா, இத பார்த்தாலே இதுல g ஆஃப் xக்கு பதிலா x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்ன்னு போட்டு, இந்த இத பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடுல உள்ளது வந்துடும். அதத்தான் நான் ஷோ பண்றேன். ஸோ இன் அவர் கேஸ், g ஆஃப் xக்கு பதிலாக என்ன இருக்குது? x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஸோ இந்த இது எப்பமெல்லாம் இது 0 ஆகும் g ஆஃப் x, x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 0ங்கிறது எப்பமெல்லாம் ஆகும் அப்படின்னா, ஸோ g of x is equal to 0 when x1 is equal to minus a. x மைனஸ் ஏவா இருக்கிறப்ப அதை ஸ்கொயர் பண்ணோம்னா பிளஸ் ஏ ஸ்கொயர் ஆகும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 0 ஆயிடும். x2 equal to a இன்னொரு ரூட் இருக்குது. இங்க ஏன்னு இருக்கிறப்ப xக்கு பதிலா ஏன்னு இருக்கிறப்ப a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 0 ஆகும். ஸோ ரெண்டு இடத்துல திஸ் ஃபங்க்ஷன் g of x is equal to x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் ரெண்டு இடத்துல 0 ஆகுது. ஒன்னு at x1 is equal to minus a and another thing is x2 is equal to plus a. So இங்க ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா g dashed வருது. So g of x is equal to x square minus a square in our case. Then g dashed of xங்கிறது என்னன்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x. x square டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x. So this means g dashed of x1 இங்க வருதுங்க. g dashed of x ஐ எல்லாத்துலயும் சிக்மா பண்ண வேண்டியிருக்குது. So g dashed of x1 is equal to 2 times xங்கிறது என்ன, x1ங்கிறது என்ன, minus a. So minus a. So minus 2a. Another thing is g dashed x2 is equal to 2x ன்னு பண்ணோம். 2 times xங்க என்னன்னா a. So 2a. ரெண்டு இடத்துல g dashed of x1 minus 2a. g dashed of x2 is plus 2a. So இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா we get this equation நான் சொல்ல விரும்புகிறேன். So now this property 9 gives delta x square. இதான் வந்து delta x square minus a square. g of x தான் x square minus a square இருக்குது. So left hand side is delta x square minus a square is equal to right hand side sigma அங்க வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. So ஒண்ணுல வந்து delta x. x1 என்ன? x1 வந்து minus a. So இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் ஃபார்முலால இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் a. Divided by இங்க ஃபார்முலால மாடுலஸ் ஆஃப் g dashed x1. g dashed x1 என்ன? minus 2a. ஸோ இது ஒரு முதல்ல உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது எந்த இடத்துல ரூட் இருக்குது? x2 equal to aங்கிற இடத்துல. ஸோ x2 equal to aன்னு போட்டோம்னா இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படின்னா டெல்டா x minus a divided by modulus of g dashed of x2. g dashed of x2 வந்து 2a. ஸோ modulus of 2a. இங்க a பாசிட்டிவா இருந்ததுன்னா இந்த மாடுலஸ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ், இங்கேயும் பிளஸ் ஆயிடும், இங்கேயும் பிளஸ் ஆயிடும். நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து விடுகிறது. when a is positive the modulus போட தேவையில்லை. 1/2a delta x minus a இது ஃபர்ஸ்ட் எழுதி இருக்குது. delta x plus a இரண்டாவது எழுதி இருக்குது. ஸோ என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ஜெனரல் ப்ராப்பர்ட்டி. இதுல உள்ள ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் இந்த ப்ராப்ளம். ஸோ நம்ம இதுவரை பார்த்த 7 ப்ராப்ளமும் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு உள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். இதை இன்னும் ப்ரூவ் பண்ணல. அதை வெரிஃபை பண்ணியிருக்கிறேன் ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு. அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ண போலாமா? ஸோ இதான் நம்ம இப்பதான் ப்ராப்ளத்துக்குள்ள ப்ரூவ் பண்ண வரோம்.
ஸோ அது அந்த ப்ராப்ளத்தினுடைய வேகம், ப்ராப்ளத்தினுடைய ஹைட்டு என்ன அப்படிங்கிறத சொன்னோம். எவ்வளவு ப்ராப்ளங்கள எல்லாம் உள்ள அடக்கியிருக்கிறது அந்த ஐடென்டிட்டி. அந்த ஒரு ஃபார்முலாக்குள்ள எவ்வளவு நெறைய ஃபார்முலா இருக்குங்கிறதெல்லாம் சொன்னோம். இப்போ இது இஸ் ஈக்குவல் டூ இது அப்படின்னு வி வாண்ட் டூ ப்ரூவ். டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ சிக்மா i டெல்டா எக்ஸ் மைனஸ் xi மாடுலஸ் ஆஃப் ஜி டாஷ் ஆஃப் xi ன்னு வி வாண்ட் டூ ப்ரூவ். ஜெனரல் கேஸ்ல. ஸோ இங்க xiங்கலாம் ஜீரோஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் எங்கெல்லாம் 0 ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் x1, x2, x3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா xi இந்த இடத்துலலாம் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆகுது. எங்கெல்லாம் ஜி ஆஃப் எக்ஸ் 0 ஆகுதோ, டிராக் டெல்டா ஃபங்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அந்த டெல்டா ஆஃப் சம்திங் இஸ் இருக்குதே, அது உள்ளது 0 ஆகுறப்ப அந்த ஃபங்ஷன் இன்ஃபினிட்டி ஆகும். உள்ளது 0 ஆகாம இருக்கிறப்ப அந்த ஃபங்ஷன் 0 ஆகும். ஸோ இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் 0. அப்போ டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன ஆகுது? அந்த இடத்துல இன்ஃபினிட்டி ஆகுது. இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் 0. ஜி ஆஃப் எக்ஸ் எங்கெல்லாம் 0 உள்ளது எங்க 0? அப்பதான் அந்த டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ இங்கேயும் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டி ஆகுது. இங்கேயும் டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஆகுது. ஆல் அதர் பிளேசஸ் இந்த டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் 0. இங்க 2 ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து நீங்க பார்க்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் எந்த இடத்துலலாம் 0 ஆகுதோ, அங்கெல்லாம் டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஆகுது. மத்த எல்லா இடத்துலயும் டெல்டா எக்ஸ் 0ன்னு இருக்கு. இது 0ன்னா இத ஒட்டி போடணும் படத்துல. உங்களுக்கு புரியணுக்காக கொஞ்சம் பக்கத்துல போட்டிருக்கோம். ஸோ இதான் டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம். டு ப்ரூவ் நம்ம எப்படியுமே டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம்? டெக்னிக் என்னன்னா, ஒரு வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷனை பெருக்கி அதை இன்டகிரேட் பண்றோம் dxல. இன்டகிரேட் பண்றோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணி இது 2 ஈக்குவல்னு வி வாண்ட் டு ப்ரூவ். இதை ப்ரூவ் பண்ணோம்னா இதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த டெல்டா ஃபங்க்ஷனை இந்த இந்த லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இந்த இதை பண்ணுறப்ப இது வெவ்வேறு இடத்துல இங்கேருந்து இங்கே வர, மறுபடியும் இங்கேருந்து இங்கே வர, மறுபடியும் இங்கேருந்து இங்கே வர, அப்படி பக்கத்தில் பக்கத்தில் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்டகிரலை வெவ்வேறு இதுக்கு x1க்கு பக்கத்தில், x2க்கு பக்கத்தில், x3க்கு பக்கத்தில் அப்படியே தனித்தனியாக பிரேக் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறோம். மற்ற எல்லா இடத்துலையும் இந்த டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் 0ன்னு ஆயிடுது. ஸோ இங்கே இருந்து இங்கே வர டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் 0ன்னு இருக்குது. 0னால இது பெருக்கிறப்ப அந்த இன்டகிரல் 0ன்னு ஆகி விடுகிறது. x1க்கு பக்கத்தில் இது நான் ஜீரோவா இருக்கும். ஸோ x1க்கு பக்கத்தில் இதை இன்டகிரேட் பண்ணணும். x2 பக்கத்தில் இன்டகிரேட் பண்ணணும் அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா இடமும் டெல்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் 0ன்னு ஆயிடுச்சு. எங்கெல்லாம் 0 ஆகலையோ அந்த இடத்த மட்டும் எழுதியிருக்கிறோம். அதை ஃபுல்லாக அந்த இடத்துல மட்டும் இன்டகிரேட் பண்ணி வி ஹேவ் டு சம். ஸோ அந்த லிமிட்டை பிரேக் பண்ணி இங்கே வர பார்க்குறப்ப 0, இங்கே வர நான் 0, பழையபடி இங்கேருந்து இங்கே வர பார்க்குறப்ப 0, பழையபடி இங்கேருந்து இங்கே பார்க்குறப்ப நான் 0 வரக்கூடிய எல்லா இடமும் மட்டும் எழுதியிருக்கிறோம். xiக்கு முன்னாடி, xiக்கு பின்னாடி. ஸோ xiக்கு முன்னாடி, xiக்கு பின்னாடி பார்த்து f of x டெல்டா g of x dx பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்க்க வேண்டும். இப்போ உங்களுக்கு இது ஓரளவு கிளியராக இருக்கும். Taylor expansion of g of x nearer xi. ங்கிறது g of x எந்த இடத்துல 0 ஆகுதோ அந்த இடம். ஸோ g of x nearer to xiல expand பண்றப்ப g of x is equal to g of xi plus g dash of xi times x minus xi plus 1 by 2 factorial g double dash of xi x minus xi whole square plus etc. வெரி நியர் டு xi பார்க்கறதுனால அந்த ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் நம்ம நீக்கிடலாம். சின்ன நம்பரா இருக்கும். x மைனஸ் xiங்கிறது வெரி வெரி ஸ்மால். அதை ஸ்கொயர் பண்றப்ப அதை விட ரொம்ப ஸ்மால் ஆயிடும். ஸோ இந்த டேர்மை நீக்கிடலாம்.
முதல் டேர்ம்ல g of xi is already 0. xi னா என்ன? zeros of g of x. ஸோ அந்த இடத்துல g of xi 0ன்னு இருக்கு ஆயிடும். ஸோ இந்த டேர்ம் இல்லாம ஆயிடும். இந்த 2வது டேர்ம் மட்டும். ஸோ g dash of xi times x minus xi. இதான் g of x னுடைய எக்ஸ்பான்ஷன் நியர் டு xi. ஸோ இது வேற ஒண்ணும் செய்யல. அந்த ஸ்லைடுல இருந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறேன். இது இஸ் ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது. இது இஸ் ஈக்குவல் டு அந்த இதுன்னு எழுதியிருந்தேன் நான் ஏற்கனவே. அந்த படத்துல இருந்து இந்த ஒவ்வொரு இடத்துலயும் சிக்மா பண்ணணுங்கிறத சொன்னோம். டேலர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்னங்கிறது சொன்னோம். அது வேற ஸ்லைடுக்கு வர்றப்ப இந்த 3 தேவைப்படுதுனால எடுத்து எழுதியிருக்கிறோம் அவ்வளவுதான். இப்போ வாங்க நம்ம விளையாட்டுக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை இருக்குதா இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஐ எக்ஸ் இதெல்லாம் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ். டெல்டா ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது ஜி ஆஃப் எக்ஸ் தான் ஜி டேஸ்ட் எக்ஸ்ஐ டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ. ஸோ டெல்டா ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜி டேஸ்ட் ஆஃப் எக்ஸ்ஐ இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ. எக்ஸ்ஐக்கு நியராக வந்து இப்படி இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ். இந்த டேலர் சீரிஸை எடுத்து அந்த டேலர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனில் அந்த அப்ராக்சிமேஷனில் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜி டேஷ் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் எக்ஸைன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். which is equal to this one. இது எப்படி f of x? இது எப்படின்னா இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். டெல்டா ஆஃப் a times x minus b is equal to 1 by modulus of a delta x minus b. ஒரு ஃபங்க்ஷனுடைய டைம்ஸ் a delta of a of x minus b is equal to 1 by modulus of delta x minus a x minus b ன்னு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதே தான் இங்க இருக்குது. ஸோ இங்க xi-க்கு பதிலா இந்த இடத்துல ஃபார்முலால பார்த்தீங்கன்னா b. இங்க a-க்கு பதிலா இங்க ஒரு சம் கான்ஸ்டன்ட் g dash of xi-ங்கிற ஒரு சம் கான்ஸ்டன்ட். xi-ங்கிறது சம் பாயிண்ட், பர்டிகுலர் பாயிண்ட். அந்த இடத்துல g dash-ங்கிறது ஒரு சம் நம்பர். ஸோ g dash of xi-ங்கிறது சம் a. இதே ஃபார்முலாவை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலால இருந்து தான் இதை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 1 by modulus of this one times delta x minus xi dxi. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இங்க இருந்து ஆரம்பிச்சோம், இங்க இருந்து இப்படி ஆரம்பிச்சு இது இந்த படத்துக்கு வந்து அப்புறம் வந்து டேலர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனை உள்ளார போட்டு அப்புறம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை எழுதியிருக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து விட்டது. ஓகே, திஸ் இஸ் a very great formula. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்து அதனுடைய ஜெனரல் ப்ராப்பர்ட்டியும் என்ன அப்படிங்கிறத பார்த்து விட்டோம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னங்கிறதே அடுத்த செமஸ்டர்ல தான் பார்க்க இருக்கிறோம். டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னங்கிறத லைட்டா சொல்லிக்கிறேன். Fourier transform of f of t. Fourier transform of f of t is equal to 1 by root 2 pi minus infinity f of t e power minus I omega t dt. ஒரு ஃபங்க்ஷன் f of t னுடைய Fourier transform பார்க்கணும்னா f of t கூட e power minus I omega t dt பெருக்கி இன்டகிரேட் பண்ணணும். of course some constant 1 by root 2 piங்கிற ஒரு நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்டை முன்னாடி பெருக்கணும். இது டயத்தை பொறுத்து, அஃப்கோர்ஸ் டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணி அதுக்கு லிமிட்டும் போட்டு விடுறதுனால இங்கே ஒமேகா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா கிடைக்கும். ஸோ ஜி ஆஃப் ஒமேகா கிடைக்கும். டைம் டொமைனில் உள்ள ஒரு ஃபங்க்ஷனை ஃப்ரீக்வன்சி டொமைனில் உள்ள ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றுவதற்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு பேர். அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபிசிக்ஸில் உள்ள டெஃபினிஷன். ஸோ அதே தான் இந்த டெஃபினிஷனை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறான். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முடைய டெஃபினிஷன் எடுத்து எழுதியிருக்கிறான். இங்க நமக்கு டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேணும். ஸோ எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக டெல்டா ஆஃப் சம்திங் இருந்ததுன்னா என்ன ஆகுங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா டி மைனஸ் ஏ. எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக டெல்டா டி மைனஸ் ஏன்னு இருந்ததுன்னா இதே ஃபார்முலால எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக டெல்டா டி மைனஸ் ஏ என்று போட வேண்டும். அவ்வளவுதான். So this is the Fourier transform of delta of t minus a.
இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது வந்து சம் ஃபங்ஷன் ஆஃப் ன்னு இருக்குது. இந்த 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 இன்டெக்ரல் வந்து எவ்ரிவேர் இட் இஸ் 0 எக்ஸப்ட் அட் t ஈக்குவல் டூ a ல தான் இது இன்ஃபினிட்டி ஆகும். இது இன்டகிரேட் பண்றப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரேட் பண்றப்ப 1ன்னு ஆகும். ஸோ டெல்டா t மைனஸ் a t வந்து a யா இருக்கிறப்ப தான். ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து e பவர் மைனஸ் i ஒமேகா a இந்த இந்த கான்ஸ்டன்ட்டும் முன்னாடி இருக்கும். ஸோ 1 பை ரூட் 2 பை e பவர் மைனஸ் i ஒமேகா tக்கு பதிலா a. இந்த ஃபார்முலா தான். திரும்ப திரும்ப இந்த ஃபார்முலா தான் இங்க பயன்படுத்தியிருக்கிறோம். யூசிங் த ப்ராப்பர்ட்டி f of x டெல்டா x மைனஸ் a dx is equal to f of a. x இருக்கிற இடத்துல a ன்னு இருக்கும். இங்க f of x க்கு பதிலாக f of இங்க of course t ன்னு இருக்குது. இங்க f of t க்கு பதிலாக இந்த இது இருக்குது. ஸோ t இருக்கிற இடத்துல a ன்னு போடணும். இதுதான். இதுதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா t மைனஸ் a. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா t வேணும் அப்படின்னா a இருக்கிற இடத்துல 0ன்னு போட்டோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா t கிடைக்கும். ஸோ when a equal to 0ன்னு போட்டோம் அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா t இந்த ஃபார்முலால we have arrived at some formula we have to put a is equal to 0. So f of t delta t is equal to இங்க a is equal to 0 if you substitute 1 by root 2 pi e power இங்க 0ங்கிறது 1 ஆயிடும். So this is the Fourier transform of delta t. அதே போல லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதுவும் நம்ம நெக்ஸ்ட் செமஸ்டர்ல பார்க்க இருக்கிறோம். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் என்னன்னு இப்போ பார்க்க வேண்டியிருக்கிறதுனால லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மினுடைய டெஃபினிஷனையும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t is definition. Laplace transform of f of t is equal to g of s which is equal to integral 0 to infinity f of t e power minus st dt. ஸோ இந்த இதுவும் அதே மாதிரி அங்க காம்ப்ளெக்ஸ்ல உள்ள ஐன்னு வரும் முன்னாடி, இங்க ஐ இல்லாத மாதிரி. அஃப்கோர்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட்லாம் அங்க வரும், இதுல வராது. ஸோ திஸ் இஸ் அ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னுடைய டெஃபினிஷன். f of tங்கிற ஒரு ஃபங்க்ஷனுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னுடைய டெஃபினிஷன். இங்க t பொறுத்து இன்டகிரேட் பண்ணி லிமிட் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால இங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் s ன்னு கிடைக்கும். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t is equal to g of s. இது இன்ஜினியரிங் சைடு இந்த சப்ஜெக்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசிக்ஸை கம்பேர் பண்றதை விட. ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t னா இது. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்னா f of t இருக்கிறதுல டெல்டா tன்னு போடணும். அவ்வளவுதான், சிம்பிள். So Laplace transform of delta t minus a is equal to Laplace transform of f of t க்கு பதிலா delta t minus a. இதே ஃபார்முலா இங்க f of t க்கு பதிலா delta t minus a. டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி படி இதான் f of s, f of t. அங்க t ஒரு இடத்துல என்ன பண்ணோம், a ன்னு பண்ணோம். So which is equal to e power minus sa. எப்பவும் இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்க பயன்படுத்தி இருக்கிறோம். So this is a Laplace transform of delta t minus a. Laplace transform of delta t வேணும்னா you put a equal to 0. So when a equal to 0, Laplace transform of delta t which is equal to 1. Okay. Thank you very much.